சிஎம்மா டு சிஎம் எளிதாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த தற்கூரி கூட்டங்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் அழக ஆரம்பிச்சுட்டாரு. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லா ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். என் சினிமால பார்த்துருப்பீங்க. சரிங்க சரி. எல்லாத்தையும் விளையாட்டு மக்களே, இப்ப இவங்க இவ்வளோ தூரம் கத்துறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க. ஏன்னு தெரியுதா? எல்லாமே உங்களால. ஒரு மாற்று அரசியல் இந்த தமிழ்நாட்டுல நிகழ்த்தி காட்டினீங்க பாத்தீங்களா? அந்த கோவத்தால ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு வரும். நம்ம அண்ணன் இவ்வளவு காலமா ஒரு விஷயம் பேசுவாரு. என்ன பேசுவாருன்னா, திராவிடத்தை வீழ்த்தி எப்படி தமிழன் ஆட்சிக்கு வரும்போதுதான் இந்த மண்ணுல எல்லாமே மலரும். அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை ஆக்கிடுவேன், இதை தாக்கிடுவேன். இன்னைக்கு ஒரு தமிழ் ஆட்சி கட்டல உட்காந்துருக்கான். அதுவும் அந்த தமிழன் சாதாரண தமிழன் கிடையாது. சினிமால இருந்தாலும் இந்த மண்ணுக்காக எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கோ அப்போதெல்லாம் குரல் எழுப்பிய தமிழன். நீங்களாவது சினிமால வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் நமக்கு அங்க பழப்பே இல்லைன்னு அப்புறம் தான் இங்க வந்தீங்க ஐயா. ஆனா அவர் அப்படி கிடையாது. உச்சத்துல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும்போது இனிமே மக்கள் சர்வீஸ்ன்னு வந்த ஒரு மனிதர். அதை உணர்ந்ததுனாலதான் மக்கள் அந்த ஓட்டு அளிச்சிருக்காங்க. லிட்ரலி நீங்க எல்லா இடங்கள்லயும் எல்லா மேடைகள்லயும் சாபம் விடுறீங்க, தெரியுதா இல்லையா? அந்த அந்த வன்மம்னு சொல்லுவோம்ல, அந்த வன்மத்துல மக்களுக்கு சாபம் விடுறீங்க. அப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஓஞ்சு போ, இப்படி ஓஞ்சு போ. அதுவும் மேடை நாகரிகம்னா கிலோ எத்தனை கிலோன்னு கேட்கிற அளவுக்கு பேசுறீங்க. ஹைலைட் பாயிண்ட்னா தெரியுமா? மாற்று சிந்தனை, தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய இளைஞர்கள் உங்க பேச்சுக்கு நீங்க என்ன பேசினாலும் கை தட்டுறாங்க, கிளாப் பண்றாங்க. நீங்க ஒரு பாஸ் கொடுத்தா அதை அப்படியே தூக்கி விடுறாங்க. இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசுங்கண்ணே. தமிழன் உங்க தம்பி ஆட்சிக்கு வந்து உக்காந்துருக்காரு. ஆட்சியில குறை இருக்கா எடுத்து சொல்லுங்கண்ணே. உங்க தம்பி தான். இதுக்கு முன்னாடி தம்பி வரட்டும், தம்பி வரட்டும், எல்லாம் மாறிடும் பேசின ஆள் தான் நீங்க. இப்ப எதுக்குன்னு பணம்லாம் ஒரு விஷயமான, பணம் முக்கியம்தான். ஆனா ஒரு கொள்கை உள்ள மனிதர்கள் பணத்துக்கா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தப்பா எடுத்துக்காதீங்கன்னா, உங்களுடைய சமீப காலமான நடவடிக்கைகள், யார திட்டி பேசுறீங்கன்ற அந்த செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல, அது நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துதுண்ணே. அதனாலதான் நீங்க எடுத்த அந்த 8% ஓட்டு சதவீதம் அப்படியே சரிஞ்சிருக்கு. இதெல்லாம் உணர்ந்து செயல்படுங்க. ஏன் அப்படின்னா தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்கு தேவைதான். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அடுத்து நம்ம சத்யராஜ் ஐயா வரும். மனிதர் வந்து திமுக மேடைகள்ல தான் அவருடைய முக்காவாசி பயணங்கள் இருந்திருக்கு. ஆனா அவர் எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லைன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லியிருந்தாரு. இப்ப ஒத்துக்கிட்டாரு, திமுக காரன் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. ஐயா நீங்க சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். ஆனா நான் என்ன நினைச்சேன், நியாயமான மனுஷன் நினைச்சேன். உங்களுக்கு திமுக மேடைகள்ல எதுக்காக ஒரு பொசிஷன் குத்தாங்க நீங்க அதை யோசிச்சு பாருங்க. சினிமா. நீங்க சினிமால இருந்து வந்த ஒரு நபர், அதனாலதான் அந்த மேடைகள்ல உங்களுக்கு இடம். நீங்க சினிமால இருந்து கருத்து பேசலாம், அரசியல் பேசலாம், அதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள். இன்னொருத்தர் சினிமால இருந்து வந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டா அது வந்து உங்களுக்கு தற்கொலைத்தனம். என்னங்க ஐயா, நல்ல மனிதர்னு பார்த்தவங்க பார்த்தா இப்படி, அதுவும் பட்டுதான் திருந்தணுமாமே மக்கள். இவ்வளோ காலமா பட்டு 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 இப்பதாயா திருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு. நீங்க இவ்வளவு பட்டம் திருந்தல பார், அதுதான் என்னுடைய வேதனை.
அழுவுனீங்க. அது உள்ளபடியே ரொம்ப கஷ்டமானதான். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷன் உங்களை கதற விட்டுருக்காருன்றது தான் என்னுடைய சரி, ஓகே, விடுங்க. உங்களுக்கு அப்புறமா இன்னொரு கருத்து சொல்றேன். இப்ப அம்மையாருக்கு வரும். விர்ச்சுவல் வாரியர்ஸ், மூளையற்ற விர்ச்சுவல் வாரியர்ஸா? நன்றி. எல்லாமே தெரியுது. இவ்வளவு கோபம், இவ்வளவு வன்மம் ஏன் அப்படின்னு தெரியுது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இங்க எந்த மாற்றமும் வராது. நிரந்தர முதல்வர் ஐயா தான், நிரந்தர மேயர் நாம தான் கனவு காண்டீங்க. அந்த கனவெல்லாம் பலிக்காது, பொய்த்து போச்சு அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இந்த வன்மம் தான் தெரியும். எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் நீங்க நல்லது பண்ணும் போதும் நீங்க நல்லது பண்ணன்னு சொன்னாங்க. அதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க தப்பு பண்ணதை சுட்டி காட்டினா ஒரு மாற்று அரசியல் வந்துடணும்னு சொன்னா அவங்க தற்கொலை. சூப்பரா இதுல உங்க பாயிண்ட். பெண்மணி நீங்க, அந்த மரியாதை எங்களுக்கு இருக்கு. அந்த மரியாதை கருதி நாகரிகமான முறையில, ஏன்னா நீங்க நாகரிகமா பேசலாங்க, நாகரிகமான முறையில நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆட்சிகள் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, பணம், ₹1 பணத்துக்கு ஆசைப்படாம ஒரு மாற்று அரசியல் நீங்க வரணும்னு தன்னெழுச்சியா உருவாகணும் கூட்டம். இது ஒரு எழுச்சி. முடிஞ்சா அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. புரியலையா, அமைதியா ஃபீல் பண்ணுங்க, போதும். அதை விட்டுட்டு பொது வெளியில மற்றவங்களை கொச்சைப்படுத்தி பேசுற அரசியலை தயவு செஞ்சு கைவிடுங்க. இதுதான் நான் சொல்லிக்கிறது. இப்ப மறுபடியும் சத்யராஜ் ஐயாக்கு வருவோம். ஐயா, மக்கள் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணி தளபதியை ஆட்சி கட்டல உட்கார வச்சிருக்காங்க. உங்களுடைய கோபங்கள், தாபங்கள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பண்ற நல்லதுல பார்ப்போம். நீங்க வெளியே வந்து அவர் நல்லது பண்ணா அந்த நல்லதை வாழ்த்துறீங்களா? அதுக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். நன்றி.